ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நண்பன் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் ஒரு 15 to 17 வகையான வாழை ரகங்கள் நம்ம வச்சு இருக்குங்க, வளர்த்து வந்துட்டுருக்கோம் ரொம்ப தேடி தேடி. இப்போ பாருங்கள், நிறைய ரகங்கள் நம்ம ரேர் வெரைட்டி வாங்கி வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள், மட்டிங்கிற ஒரு வாழை ரகம். இது ரொம்ப ஃபேமஸுங்க. இதுக்கு வந்து புவிசார் குடியீர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி. இது நமக்கு ஒரு 2 கன்று கிடச்சிது, வாங்கினோம். பாருங்கள், ரெண்டுமே மட்டி தான். இது தனியாக எடுத்து வச்சுருவோம் பாருங்கள். அடுத்து சிங்கன் ஒரு வாழை பாருங்கள், சிங்கன். இது ரொம்ப ரேர் வெரைட்டிங்க. இதுவும் நமக்கு ஒரு 2 கட்டை கிடச்சிது, அதையும் எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள். இதோட பேர் பார்த்தீங்கன்னா பேயன், அதாவது நாட்டு பேயன், சக்கரை பேயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட 2 ரகம் இருக்குது. சக்கரை பையன் தான் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குது, ஆனால் நாட்டு பையன் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்ம நாட்டு பையன் மட்டும் 2 வாங்கியிருக்கோம், 2 கன்று பாருங்கள். இதுதான் பேயன், நாட்டு பேயன். அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்கள். மொத்தம் 6 வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம், 6 வெரைட்டி வந்துடுச்சு. எங்கன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அடுத்து சக்கரை கேலி, இது ஒரு ஆந்திரா ரகங்க. இதுவும் ரேர் வெரைட்டி. இதுவும் நமக்கு ஒரு 2 கன்று வாங்கியிருக்கோம் பாருங்கள். ரெண்டுமே சக்கரை கேலிங்கிற ஒரு ஆந்திரா ரகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், அடுத்து சிறுமலை. இது வந்து பழனி பஞ்சாமிரத்தில் யூஸ் பண்ணுறதுங்க. இது ரொம்ப ரேர் வெரைட்டி. இது ரொம்ப நாளாக கிடைக்காம தேடிக்கிட்டு இருந்தேன், பட் இப்போ கிடச்சிருச்சு நமக்கு. அடுத்து நேந்திரங்கிற வாழை. இங்கே பாருங்கள், நேந்திரனுங்கிற வாழையிலே நம்மக்கிட்ட வேறு ஒரு ரகம் இருக்குது. இது நேந்திரத்தில் இன்னொரு ரகங்க. மொத்தம் நம்ம இப்போ ஒரு 6 வெரைட்டி வாங்கியிருக்கோம் பாருங்கள். இதுவும் நேந்திரம் தான். அதுலேயே 2 2 6 2 12 கன்கள் வாங்கியிருக்குங்க பாருங்கள். வாங்க இப்போ ஒவ்வொரு கண்ணாக வைக்கலாம் பாருங்கள். அடுத்து சிறுமலை, இந்த வாழை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறோம். பள்ளம் தோண்டியாச்சு. இது பழனி பஞ்சாமிரதத்தில் ரொம்ப முக்கியமானது. பழனி பஞ்சாமிரதம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ரொம்ப நாம் வச்சுட்டு ஒரு கன்று தாங்க வைக்க போகுது ஒரு குழிக்கும். ஏன்னா அடுத்த 2 கன்று வாங்கிக்கிறதுனால அடுத்த வேறு இடத்துல இதை வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே நேருக்கு ஒரு 6 கன்னையும் வச்சு விட்டு, அடுத்த நேருக்கு இன்னும் ஒரு 6 கன்னையும் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். மண் தள்ளி விட்டு உயிர் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இதை எடுத்து அந்தாண்டு வச்சிடலாம் பாருங்கள். மண்ணை தள்ளியாச்சுங்க. வாங்க அடுத்த வெரைட்டி வைக்க போகலாம். அடுத்து நம்ம வைக்க போகிறது பேயன். பேயனில் நாட்டு பேயன். நம்ம தோட்டத்தில் இருந்து 2 பேயன் இருக்குது. ஒன்று சக்கரை பேயன், சக்கை பேயன், அதாவது மன்னிச்சிருங்க, சக்கை பேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை ரகம் வச்சுருக்கோம். இது வந்து நாட்டு பேயன். இது வந்து பழங்கள் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக நல்லா வரும். நம்ம மொந்தன் தார் எப்படி இருக்கும் அது மாதிரி பழங்கள் வருங்க. இதுவும் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது தாங்க இந்த வாழையும். பாருங்கள், மண் தள்ளி விட்டாச்சு. அடுத்து நம்ம எல்லா வாழையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாங்க. அடுத்து நம்ம நேந்திரம் அதை வைக்க போகிறோங்க. டேகை வச்சுட்டு உள்ளேருந்து கவருக்குள்ளேருந்து எடுத்து நம்ம உள்ளே வைக்கலாம் வாங்க. பாருங்க, வச்சுட்டு நேராக வச்சுட்டு நம்ம மண் தள்ளி விட்டுறலாங்க பாருங்கள். இதோட நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 22 ரகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 17 ரகம் வச்சுருந்தோம். இது ஒரு 6 ரகத்தோடு சேர்த்து 23 ரகம் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சக்கரை கேலி அப்படிங்கிற வாழை. இது ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலான வாழைங்க. இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வாழைக்கன்னில் எங்கே வாங்கணுன்னா கிரீன்லேண்ட் நர்சரி, குடுவாஞ்சேரி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடுவாஞ்சேரிங்கிற கிரீன்லேண்ட் நர்சரி ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான நர்சரி. அந்த நர்சரியில் தாங்க இந்த ரேர் வெரைட்டிலாம் வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தது இது மாதிரி வாழையெல்லாம் இப்போ தான் கிடச்சிது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மட்டி வாழை. இங்கே பாருங்கள், எல்லாம் இப்போதைக்கு ஒரு கன்று தாங்க வச்சுருக்கு. இன்னும் இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கன்று நம்மக்கிட்ட இருக்குங்க. அதை வந்து இன்னொரு அடுத்த சாரியில் எல்லாம் வைக்கலான் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு விட்டு
ஏன்னா காவேரி அப்புறமேட்டு இன்னும் ஒரு 2-3 ரகம் இவங்ககிட்ட தாங்க நான் வாங்கி வச்சுருந்தேங்க. காவேரிங்கிற ஒரு ரகமும் அப்புறம் வேறு ஒரு ரகம்னு சொல்லிட்டு ஒரு 2 ரகம் இன்னும் வாங்கி வச்சேங்க. அது அற்புதமாக வந்துடுச்சு. இப்போ தார் போட